السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. قال الله تعالى: وراودته التي هو في بيتها عن نفسه وغلقت الأبواب وقالت هيت لك قال معاذ الله إنه ربي أحسن مثواي إنه لا يفلح الظالمون. சதகல்லாஹுல் அலீம். அன்புக்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ரமதான் மாதத்தில் குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதையும் குர்ஆன் ஷரீஃபில் ஓதப்பட்ட வசனங்களில் முக்கிய வசனங்களுக்கு ஒரு சில ஆயத்துக்களுக்கு தர்ஜுமா பார்ப்பதையும் நசீபாக்கி தந்தானே, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அன்பார்ந்த அல்லாஹு நல்லடியார்களே, இன்றைக்கு ஒரு முக்கிய சிந்தனை, நபி யூசுப் அலியில் நம் பத்தினித்தனம் என்ற தலைப்பில் அல்லாஹு தஆலா ஒரு முக்கிய செய்திகளை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இன்றைக்கு ஓதிய வசனத்தில் அற்புதமாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு அழகான செய்தியை குறிப்பிடுவான். உலகத்தில் யாரும் அப்படி வாழ்ந்திட முடியாது ஒரு அற்புத வாழ்க்கையை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். கோடான கோடி மக்கள் இந்த உலகத்தில் வந்திருந்தாலும் நபி யூசுஃபை போன்று ஒரு அற்புத வாழ்க்கை, ஒரு பத்தினித்தனமான வாழ்க்கை இந்த உலகத்திலே யாராலும் இனி வாழவே முடியாது என்று சொல்லும் அளவுக்கு ஒரு அற்புத ஒரு வாழ்க்கை வரலாறு சரிதத்தை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். உத்தம புருஷன் என்று இன்றைக்கு ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ 99% உத்தமர்களாக உத்தமிகளாக வாழ்ந்தாலும் 1% இஸ்லாமிய உம்மத்தில் ஆண்களும் பெண்களும் ஒரு உத்தமர்களாக உத்தமிகளாக வாழ தவறிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். உலக அளவில் ஒரு பெண் துரத்தி ஒரு ஆண் ஓடிய வரலாறு குர்ஆன் முழுக்க தேடினாலும் சூரா யூசுஃபில் மட்டும் அல்லாஹ் அதை பேசுவான். உலகத்தில் இப்படி ஒரு செய்தி எங்காவது கேட்டதுண்டா? உலகத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை துரத்திய வரலாறு தான் நாம் இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருப்போம், கதாபாத்திரங்களாக பார்த்திருப்போம். ஆனால் ஒரு பெண் ஒரு ஆணை துரத்துகிற ஒரு வரலாறு குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான் என்றால் உண்மையிலே குர்ஆன் அல்லாஹுடைய இறை வேதம் என்பதற்கும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறந்த பத்தினித்தனம் உடையவர் என்பவருக்கும் நபி யூசுப் ஒரு சிறந்த உத்தம புருஷன் என்பதற்கும் இந்த வரலாறு எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஒரு கணவன் ஒரு மனைவி இடையே வெறும் இல்லற வாழ்க்கை மட்டும் இல்லை, அந்த கணவன் மனைவி மத்தியில் நல்ல புரிதல் இருக்க வேண்டும். இன்று இந்த சமூகத்தில் அது இல்லாமல் போய்விட்டது. அன்பார்ந்த தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கற்பொழுக்கம் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. இன்றைக்கு கணவன்மார்கள் திருமணம் ஆனவர்களும் சரி அல்லது திருமணம் ஆவதற்கு முன்னால் ஆண்களும் சரி தங்களுடைய கற்பொழுக்கத்தை எப்படி பாதுகாக்கிறார்கள்? ஒரு மிஸ்டு கால் வந்தால் போதும் ஈமானை பறி கொடுத்து விடுகிறார்கள், அல்லது ஒரு பார்வை பார்த்தால் போதும் தங்களுடைய ஈமானை இழந்து விடுகிறார்கள். இன்றைக்கு ஒரு ஆணிடத்தில் இருக்க வேண்டிய அழகிய கற்பொழுக்கம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. 1000 முறை நாம் குர்ஆனை ஓதினாலும் 1000 நஃபில் ரகாத்துக்களை நாம் தொழுதாலும் ஒரு பெண்ணை நாம் கடக்கிற பொழுது நமக்கான ஈமான் சரியானதாக முறையானதாக இருந்தால்தான் நாம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பத்தினித்தனத்தினுடைய பாதையிலே வருகிறோம், பயணிக்கிறோம் என்பதற்கான உண்மையான அர்த்தம். அன்பார்ந்தவர்களே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமை போன்ற ஒரு அற்புத வாழ்க்கை இந்த உலகத்திலே அவர்களை தேர்வர் யாராம் வாழவே முடியாது. மன்னர் ஹாரூன் ரஷீத், உங்க எல்லோருக்கும் அந்த வரலாறு தெரியும் என்று நினைக்கிறேன். ஒருமுறை தன் மனைவியோடு உட்கார்ந்து இரவு நேரத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மன்னன் ஹாரூன் ரஷீத் அவர்கள் தங்களுடைய மனைவியை பார்த்து கேட்டார்கள், இந்த நிலாவை விட உலகத்தில் வேறு ஏதாவது ஒரு அழகு இருக்கிறதா? இப்ப மன்னர் ஹாரூன் ரஷீத் கேட்ட கேள்விக்கு அவருடைய மனைவியார் சொன்னார்கள், இந்த நிலாவை விட என்னுடைய முகம் இன்னும் அழகானது என்று குறிப்பிட்டார்கள். மன்னர் ஹாரூன் ரஷீதுக்கு கடுமையான கோபம் வந்து விட்டது. அது எப்படி நிலா பௌர்ணமி அற்புதத்தை விட உன் முகம் அழகு என்று சொல்கிறாய்? அப்படி என்றால் நிலா அழகு இல்லை என்று சொல்கிறாயா? நாளை சூரியன் உதயமாவதற்குள்
இந்த நிலா அழகா அல்லது மனிதனாகிய மனித தோற்றத்தில் இருக்கக்கூடிய மனிதனின் முகம் அழகா என்பதை நீ நிரூபிக்காவிட்டால் உன்னை நான் தலாக் விடுகிறேன் என்று மன்னன் ஹாரூன் ரஷீத் அவர்கள் தங்களுடைய மனைவி இடத்திலே கடுமையான வார்த்தைகளை சொல்லி மனைவியை அனுப்பி வைத்து விட்டார்கள். மனைவி என்ன செய்கிறார்கள்? இரவு முழுக்க என்ன செய்ய ஏது செய்ய என்று பதட்டத்திலே காலை பொழுது இமாம் ஷாஃபி அவர்கள் பள்ளிவாசலுக்கு தொழு வைப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வருகிற வேளையில் இமாம் ஷாஃபி அஹ்மத்துல்லா அவர்கள் நிப்பாட்ட வைத்து நேற்று நடந்த சம்பவத்தை கூறினார்கள். இமாம் ஷாஃபி அவர்கள் அற்புதமான ஒரு விளக்கத்தை பதிலை தந்தார்கள். ஏன் நிலாவை விட மனிதன் அழகு இல்லையா? அல்லாஹ்விற்கு குர்ஆன் உதாரணத்தை சொல்லவில்லை என்று சொல்லி இந்த வசனத்தை ஓதி காமித்தார்கள். அந்த வசனத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு மன்னன் ஹாரூன் ரஷீத் இடத்திலே அவருடைய மனைவியார் வந்தார்கள். நேற்றைக்கு நடந்த சம்பவத்திற்கு நீங்கள் கேட்ட ஆதாரம் கிடைத்து விட்டது. அப்படியா? நிலாவை விட மனிதன் அழகு என்பதற்கு உலகத்தில் ஆதாரம் இருக்கிறதா? மன்னர் கேட்டதற்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்ன அதே வசனத்தை ஓதி காமித்தார்கள். மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய மனைவி லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், திட்டமாக நாம் மனிதனை அழகான வடிவத்தில் படைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறானே, இது அற்புத ஒரு அத்தாட்சி இல்லையா? இது ஒரு சாட்சி இல்லையா? அந்த நிலாவை விட அல்லாஹ் மனிதனை தானே அழகாக படைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நமக்கு அழகாக சொல்லி இருக்கிறான். அன்பார்ந்த தாய்மார்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை அழகாக்கி கொள்ள வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையை அழகாக்கி கொள்வதுதான் நம்முடைய ஈமானுக்கு அழகு சேர்ந்ததாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மன்னர் ஹாரூன் ரஷீத் தன்னுடைய மனைவியிடத்துல கேட்ட ஒரு கேள்விதான் அது சர்ச்சையாக மாறியது. அதாவது ஒரு பெண்ணின் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் கற்புலகத்திற்கு என்றைக்குமே பிரச்சனை தூங்கும் என்பதற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலும் வரலாறு உண்டு, மன்னர் ஹாரூன் ரஷீத் அவருடைய காலத்திலும் வரலாறு என்பதற்கு இந்த வரலாறு எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அழகு என்ற அந்த தோற்றத்தை அல்லாஹ் இரு பாதியாக பிரித்து அதில் ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மற்றொன்றை தான் நாம் இவ்வுலகில் அழகு என்று எதை கூறுகிறோமோ அது அனைத்திற்கும் அல்லாஹு தஆலா பங்கீட்டாக வழங்கினான். அதாவது அழகை அல்லாஹ் சரிபாதியாக பிரித்து ஒன்றை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மற்றொன்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தந்ததாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே கூறியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்பழுக்கற்ற ஒரு சுத்தமான வெண்மையான பால் எவ்வளவு வெண்மையாக இருக்கிறது போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பன்மடங்கு அழகுடையவராக இருந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அந்த தாய்மார்கள் எல்லாம், ஏன் அந்த மன்னரை சேர்ந்த அந்த அரண்மனை சேர்ந்த அந்த இளவரசி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகில மயங்கி என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய ஈமானை இழந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பின்னால் செல்கிறார்கள். மக்கள் எல்லாம், மனிதர்கள் எல்லாம் கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? ஏன் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அழகில நான் மயங்கி விட்டேன் என்பதாக குறிப்பிட்டார்கள். உடனே அன்றைக்கு இருந்த எல்லா பெண்களையும் கூப்பிட்டு அந்த மன்னர் இளவரசி எல்லோருடைய கரங்களிலும் ஒரு பழத்தையும் ஒரு கத்தியும் கொடுத்து, இந்த பழத்தை நீங்கள் சரியாக அறுத்து விடுங்கள், உங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி கையில் பழத்தையும் கத்தியும் கொடுத்து நம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை நடக்க விட்டார்கள். எல்லா பெண்களும் அன்றைக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகில மயங்கி பழத்தை வெட்டுவதற்கு பதிலாக தங்களுடைய கரங்களை வெட்டி கொண்டார் என்பதாக கிதாபுகளிலே பார்க்க முடிகிறது. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, அந்த அளவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அற்புத ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் ஒரு அழகானவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலே சங்கையானவர் யார் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்று கேட்டால், சங்கையானவருடைய மகனுடைய மகன் என்று பதில் கூறினார்கள். இதற்கு சஹாபாக்களுக்கு விளக்கம் புரியவில்லை. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள், இப்ராஹிமுடைய மகன் இஸ்ஹாக், இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூப், யாக்கூபுடைய மகன் யூசுப் என்ற ஒரு அற்புத விளக்கத்தை தந்தார். ஏனென்றால் அல்லாஹ் எந்த ஒரு நபிக்கும் 4 தலைமுறையாக நபித்துவத்தை கொடுத்ததில்லை. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர யாருக்கும் கொடுக்கவில்லை. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வீட்டிலே வாழ்கிறார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த அந்த வீட்டில் அவரது எஜமானின் மனைவி, இந்த பெண்ணின் பெயர் ஜுலைஹா என்று மார்க்க அறிஞர்கள் அழைக்கப்படுகிறது. அவர்
எந்த பெண்ணின் வீட்டில் இருந்தாரோ அவள் அவர் மீது விருப்பம் கொண்டு கதவுகளை தாழ்த்திட்டு கொண்டு தன் விருப்பத்திற்கு இணங்குமாறு வாரும் என்று அழைத்தார். அதற்கு அவர் மறுத்து, அல்லாஹ் இத்தீய செயலிருந்து என்னை காத்தருள்வானாக. நிச்சயமாக உன் கணவர் என் எஜமானர் என் இடத்தை அழகாக கண்ணியமாக வைத்திருக்கிறார். அநியாயம் செய்வது நிச்சயமாக வெற்றி பெறமாட்டார் என்ற வசனத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காமித்தார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் அழகாக பேசுவான், ஆனால் அவளோ அவரை திட்டமாக விரும்பினால், அவரும் தம் இறைவனின் ஆதாரத்தை கண்டிராவிட்டால் அவள் மீது விருப்பம் கொண்டு இருப்பார். இவ்வாறு நாம் அவரை விட்டு தூய்மையும் மானக்கேடான செயல்களை திருப்பி விட்டோம். ஏனெனில் நிச்சயமாக அவர் நம் தூய்மையான அடியார்களில் ஒருவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பத்தினித்தனத்தை அற்புதமாக பேசுகிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தூய்மையானவராகவும் பத்தினித்தனமுடையவராகவும் அல்லாஹ் ஆக்கியதால் தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் ஒரு அப்பழுக்கற்ற ஒரு கருப்புள்ள வாழ்க்கை அவர்களால் வாழ முடிந்தது. யூசுப் அவளை விட்டு தப்பி ஓட முயன்ற போது ஒருவரை ஒருவர் முந்தி கொள்ள வாசலின் பக்கம் ஓடினார்கள். அல்லாஹ் அழகாக பேசுவான், அவள் அவருடைய சட்டையை பின்புறத்தில் கிழித்து விட்டால் அப்போது அவளுடைய கணவரை வாசல் பக்கம் இருவரும் கண்டனர். உடன் தன் குற்றத்தை மறைக்க உன் மனைவிக்கு தீங்கிழைக்க நாடி இவருக்கு சிறையிலிடப்பட வேண்டும் அல்லது நோவினை தர வேதனை தருவதென்று வேறு என்ன தண்டனை இருக்கும் என்று கேட்டால் மனைவி. அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவார், ஃபலம்மா ரஅ கமீஸஹு குத்த மின் துபுரின் قال انه من قيدكن ان قيدكن عظيم. யூசுஃபுடைய சட்டை பின்புறமாக கிழிந்திருந்ததை அவர் கண்டபோது, நிச்சயமாக இது பெண்களாகி உங்கள் சதியே ஆகும். நிச்சயமாக உங்களுக்கிடையே சதி மகத்தானது என்று வசனத்தை அல்லாஹ் ஓதி காமித்தார். அதாவது ஒரு பெண் ஒரு ஆணை துரத்தினாள் என்பதற்கு ஆதாரம், அவள் பின்பக்கமாக சட்டை கிழிந்திருந்தால் பெண் தான் ஆணை துரத்தி இருக்கிறாள் என்பதை குர்ஆன் தெள்ள தெளிவாக காமிக்கிறது. இந்த இடத்திலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பத்தினித்தனத்தையும் அவருடைய ஒழுக்கத்தையும் அல்லாஹு தஆலா அற்புதமாக மிக தெள்ள தெளிவாக பேசுகிறான். இன்று இந்த சமுதாயத்தில் வாலிபர்கள், யுவதிகள் முக்கியமான படிக்க வேண்டிய ஒரு பாடம் என்ன தெரியுமா? சூரா யூசுஃபுடைய அத்தியாயத்தை தர்ஜுமா செய்யப்படும். ஏன் ஒரு ஆண் ஒரு பெண் எப்படி ஒழுக்கமாக சுய கட்டுப்பாடோடு வாழ வேண்டும் என்ற அழகான வழிகாட்டியை இந்த உலகத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்து காமித்திருக்கிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய வாலிபர்கள், யுவதிகள், குடும்ப தலைவிகள் வழிகட்டு போவதற்கு, திருமணத்திற்கு பின்னால் கள்ள தொடர்புக்கு ஆளாவதற்கு முக்கிய காரணமே யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பத்தினித்தனத்தை படிக்காதின் காரணத்தினால் தான் இந்த சமூகத்தில் எல்லோரும் வழி தவறி சென்று கொண்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு வரலாறு. தன்னுடைய காலகட்டத்தில் அவர்கள் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்க வந்தார்கள். அப்படி வருகின்ற பட்சத்தில் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகள்கள் பாதையில நின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமை கண்டு தன்னுடைய தந்தையாரிடத்துல போய் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகள்கள் சொன்னார், இப்படி ஒரு நபி இருக்கிறார், இப்படி ஒரு மனிதர் இருக்கிறார் என்று. அவர்கள் அழைத்து வாருங்கள் என்று ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன போது 2 மகள் ஒருவர் அழைத்தார். அப்படி அழைத்த போது ஒருவர் சொன்னார், நீங்கள் எங்கள் தந்தையை சந்திக்க வேண்டும். சரி என்று வாங்கள் என்று புறப்பட்டார்கள். புறப்பட்டு போகும் பொழுது ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகள் முன்னால் செல்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னால் செல்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னால் செல்கிற போது ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகளுடைய பாதத்தை பார்க்கிறார்கள். சற்று நில் என்று சொல்லி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகளை, நீ எனக்கு பின்னால் வா, நான் உனக்கு முன்னால் செல்கிறேன் என்று சொல்லி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னால் செல்ல ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் மகள் பின்னால் சென்றார்கள். இந்த வரலாற்றிலே உலமாக்கள் சொல்லுவார்கள், அதாவது நபிமார்கள் எந்த காலகட்டத்திலும் பெண் விஷயத்தில், கற்பொழுக்க விஷயத்தில் வழி தவறியதாக வரலாறு எங்குமே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அல்லாஹு தஆலா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும் அல்லது மூசா அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், எந்த நபியாக இருந்தாலும் அத்துணை நபிமாருடைய வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலும் ஈமானிலே முன்மாதிரியானவர்களாகவும் ஒழுக்க விஷயத்திலே முன்மாதிரியாகவும் தான் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு இந்த சமூகத்தில் வர வேண்டிய முக்கிய பண்பு ஒழுக்கமும் உத்தம பத்திரித்தனமும், அதே போன்று ஒரு உத்தமர்களாக வர வேண்டும். அதற்கு ஒரு அற்புத ஒரு எடுத்துக்காட்டு வழிகாட்டி தான் சூரா யூசுஃபில் அல்லாஹு தஆலா அற்புதமாக பேசுவார். ஏன் யுத்தத்திற்காக சஹாபாக்கள் ஊருக்கு புறப்படும் போது அன்று உள்ள முஸ்லிம்கள், எதிரி முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? எதிரி முஸ்லிம்களை எப்படியாவது வீழ்த்த வேண்டும், அந்த வீரர்கள் எப்படியாவது வீழ்த்த வேண்டும், மன்ன கொள்வதற்காக வேண்டி தங்களுடைய வீட்டு பெண்களை சந்தையில் நிற்க வைப்பார்கள் அரைகுறை ஆடையோடு. அந்த வீரர்கள் எப்படியாவது சீண்டி அவர்களை வழி தவற செய்து விடுங்கள், பெண் விஷயத்தில் விளைவித்து விடுங்கள். ஆனால் அந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய கூட்டத்தில் உள்ள அனைவரும் தங்களுடைய தலைவருக்கு கட்டுப்பட்டு யாரும் பெண்களை ஏறெடுத்து கூட பார்க்க கூடாது, தலை குனிந்தவர்களாகத்தான் போகணும் என்ற உத்தரவு பிறப்பால் எல்லா முஸ்லிம் வீரர்களும் அன்றைக்கு அற்புதமாக ஒழுக்கமாக வாழ்ந்தார்கள்.
இவையெல்லாம் சொல்லப்படும் நோக்கம் எது தெரியுமா? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வின் பத்தினித்தனத்தை தான் உலகம் பாடமாக எடுத்து இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு வேதனையும் ஒரு ஒரு கஷ்டம் என்னவென்று கேட்டால், வாழ வேண்டிய பின்பற்ற வேண்டிய முஸ்லிம் சமூகம் இன்றைக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் வீட்டு சிறார்களுக்கும், நம் வீட்டு சிறுமிகளுக்கும், நம் வீட்டு வாலிபர்களுக்கும், யுவதிகளுக்கும், குடும்ப தலைவர் தலைவிகளுக்கும் சூரா யூசுஃபை தர்ஜுமா செய்யக்கூடிய ஒரு நசீபையும், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவான என்று கூறி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.